அன்பார்ந்த நொய்யலாறு விவசாயிகளே, பொதுமக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நொய்யலாறு நன்னீருக்கான இயக்கத்தின் சார்பாக NSP வெற்றி பேசுகிறேங்க. நொய்யல் நதி நம் கொங்கு மண்டலத்தின் உயிர் நாடி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் ஆதாரமாக இருந்த தொன்மையான நதி. இன்று அந்த நதி தொழிற்சாலை கழிவுநீர் மற்றும் நகர சாக்கடை நீர் காரணமாக சாக்கடை நதியாக மாறியுள்ளது. இந்த மாசுபட்ட நீர் நிலத்திற்குள் சென்று நிலத்தடி நீரையும் மண்ணையும் விஷமாக மாற்றியுள்ளது. இந்த நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தியதால் மண்ணில் உப்பு அதிகரித்து பயிர்கள் வளராத துயரமும் ஏற்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் மற்ற பயிர்கள் வளராத சூழ்நிலையில் கூட கரையோரத்தில் இருந்த தென்னை மரங்கள் ஓரளவுக்கு காய்ப்பு திறன் கொடுத்து தென்னை விவசாயிகள் பலன் பெற்று வந்தார்கள். இன்னைக்கு தண்ணீர உப்பு அதிகரித்து அதன் காரணமாக இன்னைக்கு தென்னை மரங்களும் காய்ப்பு திறனை இழந்து இன்னைக்கு பல பகுதிகளில் தென்னை மரங்களை மொட்டை மரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையின் காரணமாக விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு கூலி வேலைக்கு போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. கால்நடைகளுக்கு வெளியிலிருந்து தண்ணி வாங்கி பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் உள்ளாகியுள்ளார்கள். பொதுமக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு கூட வெளியிலிருந்து லாரி தண்ணி வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது இயற்கையுடைய தவறு அல்ல, பல ஆண்டுகளாக தொடரும் அலட்சியத்தின் விளைவு. ஒவ்வொரு தேர்தலையும் நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துகிறோம், நொய்யல் நதியை சரி செய்கிறோம் சொல்ற அரசியல் கட்சிகள் சொன்னாலும் கூட இதுவரைக்கும் செயல்ல இதுவரைக்கும் காட்டப்படவில்லை என்ற வருத்தம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. நொய்யல் நதியை வைத்து மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம பகுதி மக்களுக்கு இந்த நொய்யல் ஆறு தூய்மைப்படுத்தப்படாத காரணத்தினால பல்வேறு இன்னல்களை நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். வரும் தேர்தலையும் இந்த சூழல் ஏற்படக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அரசியல் கட்சிகள் சொல்ற வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்குதே தவிர செயல் திட்டமா இதுவரைக்கும் கொண்டு வரப்படவில்லை. வரும் 2026 தேர்தலில் பெரும் அரசியல் கட்சிகள் வெறும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்தால் போதாது, நொய்யல் நதியை தூய்மைப்படுவதற்கான செயல் திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இனி நாம சொல்ற முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை கழிவுநீர் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்ட பிறகே ஆற்றில் விடப்பட வேண்டும். நகர சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனில் இயங்க வேண்டும். நொய்யலை மாசுபடுத்துவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். நொய்யல் நதியால் இந்த சாக்கடை நீரால் பாதிக்கப்பட்ட மண் சீரமைக்கப்பட்டு விவசாயம் செய்வதற்கான ஏற்ற நிலமாக மாற்றப்பட வேண்டும். நொய்யல் மீட்பு திட்டம் கால அட்டவணையுடன் 2026 தேர்தல் அறிக்கையில் எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்யப்பட வேண்டும். இது அரசியல் போராட்டம் அல்ல, நம் தண்ணீருக்கான, நம் விவசாயத்திற்கான, நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு போராட்டம். இனியும் நம்பி ஏமாற மாட்டோம். நொய்யலை மீட்டெடுப்போம், நம் வாழ்வாதாரத்தை காப்போம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நொய்யலாறு நன்னீருக்கான இயக்கத்தின் சார்பாக வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு செஞ்சிலுவை செங்கம் கோவையில் மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நொய்யல் ஆற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் பெரும் திரளாக குடும்பத்தோடு பங்கேற்று நம் கோரிக்கையை உரத்து சொல்வோம். நொய்யலாரை நம்பி மட்டுமே நம் வாழ்வாதாரம் உள்ளது. நொய்யலாரை காப்பதற்கு அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போராட்டம் ஒன்றாலே முன்னேறும் மக்கள் கூட்டமே, போராட்டம் இல்லா